ஹை ஆல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த லெக் பேட்டர்ன்ல எப்படி வந்து எலிஃபென்ட் டிசைன்ஸை கொண்டு வரலாம் அப்படின்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி லே அவுட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க எந்த டிசைன் போடுறதா இருந்தாலும் உங்களோட ரெஃபரன்ஸா இருந்தாலும் சரி, ஓன் டிசைனா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு லே அவுட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸுக்கு நடுவில் உங்களோட பார்டர்ஸ் ஆர் உங்களோட ஃபில்ல பேட்டர்ன்ஸ் எந்த டிசைன்னாலும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஓவர் டூ ஆகாது. ஸோ தட் நான் இப்போ இங்க ஒரு மண்டலா போட போறேன். ஸோ சர்க்குலர் பேட்டர்ன் அண்ட் லெக் டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு மிடில் ஏரியா எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் பிளேஸ்ல அந்த ஃபீட் வைக்கிற பிளேஸ்ல ஒரு மிடில் டிசைன். ஸோ இந்த ஃபிங்கர் வச்சு நான் இந்த மிடில் பேட்டர்ன் எடுத்திருக்கேன் அண்ட் இங்க ஒரு கட் கொடுத்துருக்கேன் வி ஷேப்ல. தென் இந்த சைடு கொஞ்சம் இதுல மூவ் ஆகும். உங்களுக்கு லெக் வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு இந்த மாதிரி மார்க்கிங்ஸ் பண்ணுங்க, ஈஸியா இருக்கும் ரியல் டைம்ல போடும்போது. ஸோ பேப்பருக்கு இது இனஃப் தான். ஸோ நான் இதுக்கு எது மிடிலோ அதையும் எடுத்திருக்கேன். தென் நான் இந்த மாதிரி என்னோட பார்டர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சிருக்கேன். இங்க ஒரு பார்டர் போட போறேன் அண்ட் இந்த ரீஜன்ல எலிஃபென்ட் வரைய போறோம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்க்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பேஸ்ல எலிஃபென்ட் டிசைன் வரைஞ்சிக்க போறேன். இங்க நம்ம 2 எலிஃபென்ட்ஸ் வரைய போறோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு நம்ம வரைஞ்சிக்கலாம். லெஃப்ட் சைடு வரைஞ்சிக்கிறேன். ஸோ எலிஃபென்ட்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை போய் பார்த்துட்டு ஸோ எலிஃபென்ட் வரைய கற்றுக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். எலிஃபென்ட் ஃபேஸ் போர்ஷன் வரைஞ்சிட்டு நெக் லைன் வரைஞ்சிக்கிறேன். லெக் போர்ஷன் பேக் லெக் வரைஞ்சாச்சு. இந்த லெக்குக்கு ஸோ நம்ம பார்த்த எல்லா எலிஃபென்ட் டிசைன்ஸ்லையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லா டிசைனும் கவர் பண்ணுற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற டிசைன்ஸை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு மெசேஜில் சென்ட் பண்ணலாம். ஸோ தட் 4 லெக்ஸ் வரைஞ்சாச்சு. அதனால நான் எலிஃபென்ட்க்கு ஒரு பிளாங்கெட் போட்டேன். ஸோ நம்மளோட இந்த சைடு எலிஃபென்ட் ரெடி. இப்போ நம்ம டெய்ல் வரைஞ்சிக்கலாம். இந்த எலிஃபென்ட் இதோட தும்பிக்கை போர்ஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி வரைய போறோம் செகண்ட் எலிஃபென்ட்டுக்கு. தென் இங்க இருந்து தும்பிக்கை இதோட ஹெட்டுக்கு போற மாதிரி வரைய போறோம். இந்த வேலை கொஞ்சம் சின்னதா மாதிரி சுழிச்சு விட்டுக்கிறேன். எப்படி படுற மாதிரி கீழே வர வர கொஞ்சம் ப்ராட் பண்ணிக்கலாம். சேர்ந்து இங்க நான் இந்த கந்தம் வரைஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான். ஸோ இந்த போர்ஷன் மட்டும்
கொஞ்சம் ப்ராடா இருக்கு. இதோட பாடி கொஞ்சம் ட்வீக் பண்ணி வரைஞ்சுக்கிறேன். neckline, மாதிரி இதோட லெக்ஸ் கொஞ்சம் பெண்ட் ஆயிருக்கும். நான் பாடி லைன் வரைஞ்சிட்டு பேலன்ஸ் லெக் போட்டுக்க போறேன். ஓகே, ஸோ இப்போ நான் 2 லெக்ஸ் வரைஞ்சிட்டு பிளாங்கெட் போட்டுட்டோம். அண்ட் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். எலிஃபென்ட்டோட ஒரு இந்த பொசிஷன் வரைக்கும் நம்ம கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டார்க் பண்ண போகிறோம். நான் இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டு மேலே எலிஃபென்ட்டோட ஷேப்லேயே கொஞ்சம் சின்னதாக ஒரு லைன் போடுறேன். ஸோ இந்த ஸ்பேஸையும் நம்ம டார்க் பண்ண போகிறோம். ஆஸ் இட் இஸ் எலிஃபென்ட் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு மேலே அதே டைரக்ஷனுக்கு மார்க் பண்ணுங்க. இது ஃபுல்லாக நம்ம டார்க்னஸ் கொடுக்க போகிறோம். இந்த லைனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே கம்ப்ளீட் டார்க்னஸ் தான். இதுக்கு மேலே இந்த தும்பிக்கையில் ஒரு கொடை இருக்க மாதிரி நம்ம வரைய போகிறோம். உங்களுக்கு டபுள் லைன் போட்டுக்கிறேன். ஒரு மிடில் லைன் கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கோடையை வரைஞ்சிக்கலாம். இங்க அந்த கொடைக்குள்ள ஒரு சின்ன பார்டர் மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு லைன் இதுக்கு மேல மாதிரி லைன்ஸ் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவா இதுல கலர்ஸ் கொடுக்கலாம். இங்க கீழே குட்டிய ஹம்ஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவா இந்த மாதிரி ஒரு டிசைன், ஒரு சின்ன லைன், ஒரு டாட். இந்த எலிஃபென்ட்டோட அவுட்டர் லைன்ல சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் 2 போட்டுக்கலாம். ஈஸியான ஃப்ளவர்ஸ் தான். ஒரு ஸ்க்ரில் போட்டுக்க போறோம். அதுக்கு நடுவில் ஒரு டாட், தென் ஹம்ஸ்.
இதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு ஃப்ளவர். ஹம்ஸ் தான் போடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஹம்ஸ் யூஸ்வலாக போட்டுட்டு செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் ஒரு ஹம்க்கும் இன்னொரு ஹம்க்கும் மிடில் எடுத்தீங்கன்னா பார்க்க ஈவனாக நல்லாயிருக்கும். இஃப் யூ ஆர் ஓகே இன்னொரு லேயர் கூட போட்டுக்கலாம். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போ லெக் ஃபார்மில் காட்டுறோம். இதை நீங்கள் ஹேண்ட்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பக்கம் எலிஃபேண்டோட லைன்ஸை எந்த விதிலையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இந்த டூவோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு போட்டால் ரொம்ப ஓவர்லாப் ஆகிடும். தென் இப்போ எலிஃபண்ட் ஒர்க் பண்ணிட்டு ஃப்ளவர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். இதுக்கு எலிஃபண்ட்டுக்கு ஐஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ எலிஃபண்ட்டோட அவுட்டர் சைட் ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறதுனால எலிஃபண்ட்டை நம்ம எம்டியாக விட போகிறோம். ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் இந்த மாதிரி ஒரு கர்வியாக ஐபால் ஒரு செமி சர்க்கிள் ஒரு 3/4 சர்க்கிள் ஒரு குட்டி சர்க்கிள் உள்ள வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த குட்டிக்கு மட்டும் டாட் வச்சுட்டு பேலன்ஸ் அப்படி இருக்கு. இந்த ஐஸ்ல இந்த எட்ஜஸ்லையும் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இங்கே காதில் ஒரு குட்டி ட்ரில் அண்ட் ஹம் உங்கள் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நெக் லைனில் ஹம்ஸ். இந்த பிளாங்கெட் ஒரு டபுள் லைன் கிரியேட் பண்ணுறோம். and then again ஒரு லைன். டபுள் லைனை நம்ம டார்க் பண்ணிக்கலாம். இதை நம்ம கிரிட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே சின்ன சின்ன கிரிட்ஸாக போட்டிங்கன்னா உள்ள டாட்ஸ் போட வேண்டியதில்லை. இல்லைன்னா டாட்ஸ் போடுற மாதிரி பெரிய கிரிட் போட்டால் உள்ள டாட்ஸ் போட்டுக்கலாம். இங்கே ஒரு டபுள் லைன். அந்த லெக்குக்கு ரெண்டு பெரிய நெயில்ஸ் மட்டும். இந்த கலரிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எலிஃபண்ட்டுக்கு தேவையான இடத்துல ஸ்பேஸ் போட்டுக்கலாம். ஷேடிங் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு இந்த எலிஃபண்ட்க்கு ஹம்ஸ் இந்த இடத்துல ஒரு மணி. ஐப்ரோஸ் ஐஸ்லாம் இந்த மாதிரி வரையணும். இந்த மாதிரி கர்வியாக வரையாமல் ஒரு ஸ்லாண்டிங்கான லைன். ஐஸ் இங்கே லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணிக்கிறேன். இங்கே சப்போஸ் உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்ததுன்னா ரெடியூஸ் மச் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன கர்வ் போடுங்க. இந்த மாதிரி ஐஸ் ஒரு டாட். நெயில்ஸ்க்கு நான் டபுள் லைன் போட்டு கம் போட்டுறேன்.
பிளாங்கெட்டும் டார்க் லைன், டபுள் லைன் போட்டு டார்க் லைன் போடுங்க. அதுதான் உங்களுக்கு யூனிஃபார்மா இருக்கும். ஓகே, இப்போ இந்த எலிஃபெண்ட்டை எப்படி கலர் பண்றோம்னு பார்க்கலாம். உங்களுக்கு கீழே இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக கலர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேலே இருக்க பொசிஷனை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். அதுவும் மாதிரி சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட இயர்ஸ், ஹெட், நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் டச்சில் கலர் பண்ணுற அளவுக்கு தான் நீங்கள் லைன்ஸே ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு கீழே நம்ம யூஸ்வலாக கலர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சின்ன சின்ன ஸ்பேஸும் சேர்த்து நம்ம கலர் பண்ணணும். செகண்ட், இப்போ இந்த மேலே இருக்க ஃப்ளவர் இதையும் இந்த மாதிரி டார்க்கன் பண்ண போகிறோம். இதுக்கு நீங்கள் லைன்ஸ் போட்டு பண்ணணும் நீட் இல்லை. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் எலிஃபெண்ட்டுக்குமே நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி டார்க்கன் கலர் கொடுக்கலாம் வெளியில். அண்ட் நம்ம அந்த குடைக்கும் எங்கே ஸ்பேஸ் விட்டுருக்கோமோ கலரிங்க்கு அதுக்கும் கலர் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எலிஃபெண்ட்டை கம்ப்ளீட்டாக கலர் பண்ணிட்டோம். அதோட பேக்ரவுண்ட் அந்த ஃப்ளவர்ஸ்க்கும் அவுட்லைன் கொடுத்துட்டோம். இப்போ கீழே வந்து ஒரு பார்டர் டிசைன் போட போகிறோம். ஸோ டார்க் லைன் இருக்குது, நெக்ஸ்ட் டார்க்கர் பேட்டர்னாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு நார்மல் லைன், நான் ஒரு டபுள் லைனாக கொடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ஹம்ஸ், ஸோ மேலே கொடுத்துருக்க எலிஃபெண்ட்டை ஃபுல்லாக கலர் பண்ணதும் எலிஃபெண்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் அதுக்கு மேலேயே ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைக் திஸ், இந்த மாதிரி. அப்போ வந்து உங்கள் எலிஃபெண்ட் தனியாக அந்த கலர்லேருந்து வெளியே எடுத்து காட்டும். இப்போ நான் ஹம்ஸும் இங்கே வந்து பில்லர் மாதிரி ஒரு பார்டரும் வரைய போகிறேன். ஸோ ஃபீட்டோட நீங்கள் வரைகிற மண்டலாலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ கீழே இது மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே நான் ஒரு யூ ஷேப்ஸ் போட்டுட்டு போக போகிறேன். இந்த மாதிரி நல்ல ஒரு டீப்பா கொஞ்சம் பக்கத்தில் இதுல இருந்து தான் நம்ம அந்த பில்லர் ஷேப் வரைய போகிறோம். இங்க நம்ம ஒரு இன்வெர்ட்டட் வி ஷேப் வரைஞ்சு இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் மார்க் பண்ணிருக்கோம்ல, அந்த லைன் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூனிஃபார்மா இருக்கும். இன்வெர்ட்டட் வி ஷேப், அதுக்கு கீழே இந்த மாதிரி ரொம்ப யூ மாதிரி கொடுக்காம நான் ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன்ல கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மார்க்கிங் இல்லைனாலும் நீங்க மார்க் பண்ணி போட்டீங்கன்னா ஈவனா இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பை தான் நம்ம கண்டினியூ பண்ணிட்டு தென் இதை ட்ரா பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி இதை மட்டும் கலர் பண்ணிக்கலாம். இது நீங்க பேலஸ் அந்த மாதிரி அவுட்லைன் வரையும் போது நல்லா இருக்கும்.
இதை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ண போகிறோம். எங்கெல்லாம் டார்க்கர் பேட்டர்ன் வருதோ அதுக்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் இமீடியட் லைன் நீங்கள் டார்க்காக கொடுக்க வேண்டாம். நான் இமீடியட்டாக ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். டபுள் லைன், அகெயின் ஒரு லைன். இந்த லைனை நம்ம டார்க் லைனா கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே ஹம்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட பேஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன ட்ரா பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை மட்டும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த பேட்டர்னை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இங்கே ஒரு மண்டலா அண்ட் இங்கே ஒரு ஃபில்லர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ மோர் வீடியோஸ்க்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.